வணக்கம் நண்பர்களே, வெல்கம் டு மை சேனல். அண்மையில் கோவை மகளிர் நீதிமன்றத்தில் பொள்ளாச்சி பாலியல் வழக்கில் வழங்கப்பட்ட தீர்ப்பின் அடிப்படையில் பாலியல் குற்றங்கள் பெருக எது நடந்தாலும் பார்த்து கொள்ளலாம் என்ற இன்றைய கால பெண்களின் அசட்டு தைரியம் காரணமாக இருக்கிறதா என்ற எண்ணத்தின் அடிப்படையில் இந்த பதிவு உருவாக்கப்பட்டுள்ளது. பாலியல் குற்றங்களில் அசட்டு தைரியமும் ஒரு காரணம்தான். அதையும் தாண்டி இன்னும் பல காரணங்கள் நிறைய இருக்கின்றன. பொதுவாக பாலியல் குற்றங்கள் நெருக்கமான உறவுகளிலும் அக்கம்பக்கம் பழகுடமே ஏற்படுகிறது. இன்றைய குழந்தைகள் மற்றும் இளம் தலைமுறை பெண்களுக்கு விழிப்புணர்வு ஏற்படுத்தப்பட வேண்டும். பெருநகரங்களில் பணி நிமித்தமாக செல்லும் இருப்பாளரும் மேல்நாட்டு கலாச்சாரத்தை பின்பற்றுகின்றனர். நம் இயல்பு, நமக்கான வாழ்க்கை, பண்பாடு, கலாச்சாரம் என அனைத்தையும் மீறி நடப்பதால் இது குறித்த விழிப்புணர்வு நம்மிடம் இருக்க வேண்டும். கங்கையோ, காவிரியோ, வைகையோ, தாமிரபரணியோ எந்த ஆறும் பிறந்த இடத்தை, அது வந்த பாதையையோ மறப்பதில்லை. அந்த நதிகளைப் போல பெண்களும் இந்த பிரபஞ்சத்தில் இயற்கை படைப்பாளிகள். நம் வாழ்வியலை தவிர்த்து வேறு எந்த புதிய வாழ்வியலையும் தேர்ந்தெடுத்து வாழ்வதன் விளைவே பெருகிடும் பாலியல் குற்றங்களுக்கு முழுமுதற் காரணம். குற்றங்கள் நடப்பதற்கு முன்பு அதனை தடுத்து தன்னை காத்து கொள்ளுதல் என்பது மட்டுமே சிறந்த வழி. பாலியல் குற்றங்களில் பெரும்பாலும் ஆண்கள் மட்டுமே விமர்சிக்கப்படுகிறார்கள். பெரும்பாலான குற்றங்களின் பின்புலத்தில் பெண்களுக்கும் பங்கு இருப்பதை புறம் தள்ளிவிட முடியாது. சமூக ஊடகங்களில் வெளியாகும் பாலியல் தொடர்பான பெண்களின் வீடியோக்கள், ஆடியோக்களே இதற்கு சாட்சி. குற்றங்கள் அனைத்தும் உணர்ச்சி மேலிட்டால் நடைபெறுகின்றன. மெய்யறிவற்ற மனிதர்கள் மத்தியில் தான் நாம் வாழ்ந்து கொண்டிருக்கிறோம் என்பதை இன்றைய நவீன கால பெண்கள் உணர்ந்து நடக்க வேண்டும். ஆண், பெண், சிறியவர், பெரியவர் என அனைவருக்குமான சுய ஒழுக்கம் கடைபிடிக்கப்பட வேண்டும். குற்றங்களை தடுக்க அவரவர் வீதி, தெரு, ஊர் என அங்குள்ள மக்களே பள்ளி, கல்லூரிகள் மாணவர்களிடையேயும் சாதாரண பொதுமக்களிடையேயும் விழிப்புணர்வை ஏற்படுத்த வேண்டும். குறிப்பாக மாதர் சங்கம் என்ற பெயரில் இயங்கும் அத்தனை சமூக நல அமைப்புகளுக்கும் இதைவிட வேறு என்ன வேலை இருக்கிறது என்றே தெரியவில்லை. இங்கே ஒட்டுமொத்தமாக பெண்களுக்கான அமைப்புகளும் வணிக நோக்கிலோ சுயதம்பட்டம் அடித்து கொள்ளும் அமைப்புகளாகவோ இயங்குகின்றன என்ற சந்தேகம் பொதுமக்களிடம் எழுந்துள்ளது. ஒரு குற்றம் நடைபெற்று அது பொதுவெளிக்கு வந்து பலவாறு விமர்சிக்கும் போது இந்த அமைப்புகளின் பொறுப்பு அப்போதுதான் உணர்த்தப்பட்டு வீதிக்கு வந்து போராடுகிறார்களே தவிர விழிப்புணர்வு தர வேண்டும் என்று இயங்குதல் என்றும் பொதுமக்கள் கருதுகின்றனர். இந்த பதிவு பிடித்திருந்தால் லைக் பண்ணுங்கள், உங்கள் நண்பர்களுக்கு ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். மீண்டும் சந்திப்போம். நன்றி, வணக்கம்.